நம்ம வீடியோவை இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோவெல்லாம் நீங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுறது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸோட அப்டேட் தான் போட்டுட்ருக்கோம். அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணுன்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம போட்டுட்ருக்கோம். ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, வடபழனியில் ஆண்டவர், அதாவது முருகன் டெம்பிள், சென்னையில் வடபழனி முருகர் பயங்கர ஃபேமஸ். இப்போ அந்த கோவிலில் தான் இப்போ ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 5 வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. பர்மனண்ட் ஜாபு, அதோட குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன படிச்சிருக்கணும், அவங்களோட கல்வி தகுதி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 8th-லேருந்து 10th வரைக்கும் குவாலிஃபைடு, அதாவது 8th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதுமானது. என்னென்ன கேட்டகரியில் ஜாப் விட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வாட்ச்மேனு, ஆடப்பள்ளி அண்டு திருவாரூர் போஸ்டிங்க்கு தான் விட்டுருக்காங்க. டோட்டலாக 5 போஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டார்டிங் டேட், அதாவது அப்ளிகேஷன் என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 20 ஜூன் 2025லேருந்து லாஸ்ட் டேட் என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 2025. இது ஆன்லைன் மூலியம் கிடையாது, ஆஃப்லைன் மூலியம். ஆஃப்லைன் மூலியம்னா என்னென்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க பிடிஎஃபாக ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி ஆஃப்லைனில் ஒன்று கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கோவில்லே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அந்த ஃபார்மை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி அங்கேயும் கொடுத்துட்டு வரலாம். ஸோ இதுதான் ஆஃப்லைன் மூலியமான மெத்தடு. ஆஃப்லைன் மூலியம் அப்படின்றப்போ நம்ம கொரியர் வைக்கிற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட்டோட கோவில் அப்படின்றதுனால கண்டிப்பாக போஸ்ட்டில் ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி அந்த மாதிரி தான் நம்ம கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது எத்தனை போஸ்ட், அதாவது இந்த 5 வேக்கண்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இந்த 5 போஸ்ட்டுக்குமே என்னென்ன வேக்கண்ட், அதாவது எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. டோட்டலாக 5 காலி இடம் இருக்குது. அந்த 5 காலி இடத்துக்குமே ஒரு வேக்கண்ட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. கிளர்க்காக இருந்தால் 10th குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அசிஸ்டண்ட்டு இருந்தால் 8th, மீதி இருக்க அந்த வாட்ச்மேன், இவங்க எல்லாருக்குமே 8th படிச்சிருந்தா போதுமானது. ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லி அவங்களோட செயலேருந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ் யாரெல்லாம் நல்லா எழுத படிக்க தெரியுமோ அவங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது ஷார்ட்லிஸ்ட் பேஸ்டு தான் எடுக்கிறாங்க. இன்டர்வியூ மூலயமா மட்டும்தான் எடுக்கிறாங்க. இதுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. நம்ம எக்ஸாம் எழுதி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் ஏஜ் லிமிட், கிளர்க்காக இருந்தால் 18 வயசில், அதாவது இந்த 5 போஸ்ட்டுக்குமே குறைஞ்சது 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளர்க்காக இருந்தால் 18லேருந்து 45 வயசு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் 18லேருந்து 45 வயசு, மாடப்பள்ளி அவங்களுக்குமே 18லேருந்து 45 வயசு, வாட்ச்மேனுக்கும் 18லேருந்து 45 வயசு, திருவாலங்குரு அதுவரைக்கும் 18 வயசுலேருந்து 45. அவங்களோட சேலரி பேசிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது, அவங்களோட பேசிக் சேலரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிளர்க்காக இருந்தால் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 11,600 36,800 வரைக்கும். இந்த மாதிரி எல்லா ஜாபுக்கான பேசிக் சேலரிலேருந்து ஹையர் சேலரி, அதாவது எப்படி இருக்குன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் அவங்களோட சேலரி இருக்கும். ஃப்ரெஷராக இருந்தால் இந்த மாதிரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ்டு பர்சன், இதுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சுருக்காங்களா இல்லையா. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அப்ளை பண்ணுறவங்க கம்பல்சரி ஹிந்துவாக இருக்கணும். ஹிந்துவில் இருக்க விஷயத்தை அவங்க கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கணும். ஹிந்து மதத்தை ரொம்ப நம்புறவங்களா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அறநிலைத்துறையில் ஏன்னா ஹிந்துஸ் மட்டும்தான் மோஸ்ட்டாக எடுப்பாங்க. அது ரீசன் என்னென்னா, அது ஹிந்து கோவில் அப்படின்ற ஒரே ரீசன் மட்டும்தான். இந்து கோவிலில் சாமிக்கு ரொம்ப பியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க ஹிந்துஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ கிறிஸ்டினும் முஸ்லீமும் இவங்க 2 பேரையும் எடுக்கலை, ஹிந்துஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஹிந்துஸ்லேருந்து எடுக்கிறதுனால இது கவர்மெண்ட் கிட்டேருந்து அஃபிஷியலாக வந்திருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கவர்மெண்ட் கிட்டேருந்து அஃபிஷியலாக வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 2வது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், நீங்கள் ஆன்லைனில் இருந்து டவுன்லோட் பண்ணுறப்போ அது எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, உங்கள் அட்ரெஸ்ஸு, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட ஜாதி சான்றிதழ், உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, உங்களோட 10th மார்க் ஷீட்டு,
அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு, இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே கம்பல்சரி நான் சொன்ன இத்தனையுமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அதோட அட்டாச் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒன்று நேர்லேயும் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலியமாக, அதாவது கொரியர் மூலியமாகவும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணலாம். கொரியர் பண்ண வேண்டிய அட்ரஸுமே அதில் இருக்குது. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே கொரியர் பண்ணுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டு. எப்பயுமே லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்பயுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதா, நம்ம ஃபஸ்ட்டே அதை ஃபில் பண்ணி அதை கொரியர் பண்ணுங்கள். ஏன்னா கொரியர் வந்து எப்பயுமே டிலே ஆகலாம். ரீசன் என்னென்னா 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம். நம்ம முன்னாடியே இப்போ யாரெல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கீங்களோ தயவு செஞ்சு அவங்கள கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கோவிலுக்கு போகிறீங்க, சாமியும் பார்த்தா மாதிரி இருக்கும். சாமிக்கிட்ட வேண்டிட்டு அந்த உங்களோட ஃபார்மையும் நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். 2வது போக முடியாதவங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க, ட்ராவல் பண்ண முடியல அப்படின்றவங்க, யோசிக்கிறவங்க, டைம் இல்லைன்னு யோசிக்கிறவங்க கொரியர் பண்ணிடுங்க. அதாவது கொஞ்சம் முன்னாடி நாளே கொரியர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கம்பல்சரியாக அவங்க ஹிந்துவாக இருக்கணும், ஹிந்து மதத்தை வழிபடுறவங்களாக இருக்கணும், அறநிலைத்துறையில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கோவில்லாம் எப்படி இருக்கும், கோவிலோட நிர்வாகம் என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4வது விஷயம், நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே கம்பல்சரி அதில் இருக்கணுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது, இந்த போலீஸ் கேஸ் அந்த அவங்க கோர்ட்டில் இல்லை அவங்க மேலே ஏதாவது ரிமார்க் இருந்திருந்தா அவங்கெல்லாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றது கவர்மெண்ட் கிளியராக சொல்லியிருக்காங்க. 2வது, தமிழ், நான் சொன்ன மாதிரி தமிழ் கம்பல்சரி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது அவங்க ரொம்ப மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. தமிழ் நல்லா பேச தெரியணும், தமிழ் நல்லா எழுத தெரியணும், இது 2மே மஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அங்கேயே கொரியருக்கான அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில், நான் வேணால் உங்களுக்கு வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அப்படி இல்லைனா கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் அவங்களோட வெப்சைட்டை. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், நீங்கள் கொரியர் பண்ண வேண்டியதும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி